காதலி தன்னை விட்டு நண்பனுடன் காதலில் விழுந்ததால் வீடியோ காலில் விஷம் அருந்தி உணவு சாப்பிட்டதையும் காதலி அலட்சியப்படுத்தியதால் காதலன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வேண்டும் என்பது எனது கோரிக்கை மட்டுமல்ல, இது மக்களின் கோரிக்கை என பாவந்தூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் பேசியுள்ளார். நெல்லை புதிய பேருந்து மாநகராட்சி கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்த ஊழியரிடம் பயனாளி கேள்வி கேட்க கூடாது என ஊழியர் ஆணவத்தோடு பேசிய வீடியோ வைரலானதை தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடாக மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் ரயில் நிலையத்தில் நடைமேடை, பொருட்கள் வைக்கும் வரை, ரயில் என அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்கள் கல்லூரிக்கு முறையான பேருந்து வசதிகள் மற்றும் சாலை வசதி இல்லை என புகார் தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையத்தில் விவசாயி ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 இளைஞர்கள் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயு சந்திரகலா கலவை வட்டம் திமிர ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் ஆரூர் ஊராட்சி மன்ற தலைவர் தண்டபாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முன்பு நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்காமல் கடலில் பேனா வைப்பதற்கு மட்டும் நிதி ஒதுக்குவதா என தமிழக அரசை கண்டித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி லால்குடி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் ரயில்வே தண்டவாளங்கள் அருகாமையில் அமைந்துள்ள கிராம பகுதிகளில் திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.